மக்கள் எல்லாருக்குமே ஆங்கில படம் பார்த்து பழகிறனால மார்வலை பார்த்து காப்பி அடிச்சிட்டா அதைப்பேன். இது முந்தைய படங்களோட வசூல் சாதனையை முறியடிச்சிருக்கா? ஜவான், பாகுபலி இது மாதிரி ஹிந்தி தெலுங்கு பதிப்பில் தான் வசூலாகிருக்கு. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு இன்டர்வல் வரைக்கும் 1.5 மணி நேரம் ஆகுது. ஆனால் கல்கி அவதாரம் எடுக்கக்கூடிய கிருஷ்ணரை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது தடுக்க வேண்டிய அவசியம் கமல் கேரக்டருக்கு எப்படி வந்துச்சு? இதுதான் 2வது பாகமாக இருக்க போகுது. என்னோட ஒரே கேள்வி தான், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் லைக்கா சுபாஸ்கரனா இல்லை அஜித் குமாரா? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்கு கல்கி. அதோட பிஸ்னஸ் எப்படி இருக்கு, அதோட முதல் நாள் வசூல், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்திய சினிமா எப்போவுமே யூஸ்வலாக நம்ம இந்தியாவில் சொல்லிட்டேன் பேன் இண்டியா படம் அப்படின்ட்டு. ஆனால் கல்கி 2898 நீங்கள் வந்து பேன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லித்தான் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து ஒரு 9 நூற்றாண்டுக்கு பின்னாடி மனிதர்களும் மனித வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை அறிவியல் புனைவுக்காக தான். ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், தமிழ் சினிமாவுடைய இல்லை இந்திய சினிமாவுடைய தவிர்க்க முடியாத ஆளுமே கமலஹாசன். இந்த 2 பேருமே இந்த படத்தில் சேரும் பொழுது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே கல்கி படத்தை திருப்பி பார்க்கத்தான் ஆரம்பிச்சு. ஆனால் இந்த கல்கி மேலே வந்து மற்றவங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா பிரபாஸை வச்சு ஒரு 600 கோடி ரூபா ப்ராஜெக்டில் படம் எடுத்தால் தேருமா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் கிளப்பப்பட்டது. ஏன்னா அதுக்கு காரணம் பாகுபலி 2க்கு பின்னாடி பிரபாஸ் நடித்த எந்த படம்னு பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிக்கலாம். சாஹோ, ஆதி புருஷ் இப்படி வரிசையாக எல்லாமே, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸு வயசாக பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு பாதகம் இல்லை. ஆனால் பாகுபலி மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வெற்றிங்கிறது பிரபாஸ்னால் கொடுக்க முடியலை. தெலுங்கு சினிமாவில் வந்து 100 கோடி ரூபா சம்பளம் வாங்கின முதல் ஹீரோ அவர் பாகுபலிக்கு பின்னாடி, பாகுபலி 2க்கு பின்னாடி. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா முழுக்க கிராஃபிக்ஸில் உருவாக்கப்பட்ட ப்ளூ மேட்டு க்ரீன் மேட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்தியாவில் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிறது வரைக்கும் லைவுங்கிறதே இருக்காது. எல்லாமே ப்ளூ மேட்டு க்ரீன் மேட்டு. சில இடங்களில் கொஞ்சம் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஆங்கில படங்கள் தான் இப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆங்கில படங்கள் வந்து க்ரீன் மேட்டை ப்ளூ மேட்டை வச்சு சீனில் எடுத்துகிட்டு சிஜியில் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிறது வரைக்கும் நம்ம மக்கள் எல்லாருக்குமே ஆங்கில படம் பார்த்து பழகிறனால மார்வலை பார்த்து காப்பி அடிச்சிட்டா அதைப்பேன். இது வழக்கமான மீம்ஸ் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் இந்திய சினிமாவில் பிரபாஸுங்கிற ஒரு ஹீரோவை வச்சு ஒரு 600 கோடி ரூபாயில் அதை 3 பாகம், 1 பாகம் 2 பாகம்ல 3 பாகம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். அந்த அசாத்திய துணிச்சலுக்கு முதல் நாளே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பாக்ஸை, அதாவது படம் வந்து பாசிட்டிவ் விமர்சனம்லாம் கிடையாது. ஏன்னா பொதுவாக தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் இல்லை எந்த சினிமாவிலையும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கதை ஆரம்பித்தா ஆடியன்ஸு அப்பான ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் இந்த படத்தில் கதையை ஆரம்பிக்கிறதுக்கு இன்டர்வல் வரைக்கும் 1.5 மணி நேரம் ஆகுது. இல்லை, அது வந்து செட் பண்ணுறாங்க, நமக்கு புரிய வைக்கிறாங்க. அந்தந்த உலகத்தை பற்றியான ஒரு புரிதல், கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை, அதுக்கு வந்து 1.5 மணி நேரம் தேவையில்லை. அந்த விமர்சனமாக உள்ளே போனோம்னா அது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு வணிகமாக ஒரு இந்திய சினிமாவில் ஏன் நமக்கு தெரிஞ்ச பிரம்மாண்டம் பூரா சங்கர் மட்டும்தான். அந்த சங்கர் பிரம்மாண்டத்தை அடித்து காலி பண்ணது ராஜமௌலி இந்திய சினிமாவில். அதுக்கு பின்னாடி தங்கல் வந்துச்சு, ஜவான் வந்துச்சு, இப்போ நிறைய படங்கள் வந்துச்சு. ஆனால் RRR வந்தது. முழுக்க சிஜியில் ஒரு பிரம்மாண்டமாக தான் நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கே முடியாத ஒரு கற்பனை உலகத்தை கட்டமைக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் கேஜிஎஃப்பில் பண்ணாங்க, KGF 2வில் பண்ணாங்க, அடுத்தடுத்த படங்கள் நிறைய வந்துச்சு.
அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட உலகத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. நமக்கு அந்த அதாவது பீஸாவும் பர்கர் இங்கே வந்தப்போ அதை எல்லோரும் சாப்பிட முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட மத்திய தர வர்க்கம் அதில் அது எல்லாருமே பழகிட்டாங்க. இப்போ என்னென்னா சர்வசாதாரணமாக பர்கர் ஒரு பர்கர் சாப்பிடுவோம்ட்டு டீ கடையில் நின்று சாப்பிட பழகிட்டான். இந்த மேலை நாட்டு உணவை நம்ம மேலே முதல்ல உள்ளே கொடுத்து கட்டாயப்படுத்தி இப்போ வந்து பழக்கப்படுத்திட்டாங்க. அது மாதிரியான ஒரு விஷயந்தான் இப்போ வந்து கல்கி படத்தினுடைய தான் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் இந்தியாவில் இப்படி படம் எடுக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி வருது. அது பிரம்மாண்டம் முழுக்க முழுக்க சிஜிஎம், அதாவது லைவாக படம் எடுக்கிறதுக்கான 1008 கதை இருக்குது, 1008 களங்கள் இந்தியாவில் இருக்குது. அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கிராண்டியரில் முழுக்க முழுக்க சிஜிஎம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் கடந்து, இந்த விமர்சனங்களையெல்லாம் கடந்து, தென்னிந்தியாவில் 200 கோடி ரூபாய் வசூலை கடந்த ஹீரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விஜய் 7 படம் இருக்கு. அவருக்கு ஈக்குவலாக இப்போ வந்து பிரபாஸ் வந்துட்டாப்புல. இரண்டாவது, இந்த படத்தினுடைய வெற்றி முதல் நாள் வந்து 191.5 கோடி ரூபா வசூல் பண்ணதாக தயாரிப்பு நிறுவனமே அதிகாரமாக, அதாவது இதில் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தமிழ் சினிமாவில் 500 கோடி 300 கோடின்லாம் சொல்லுவோம், மற்ற படங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எந்த கம்பெனியும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததில்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டே 1லேருந்து அறிவிச்சிட்டே இருக்கேன். 191, 2வது நாள் 98, 3வது நாள் 115, 4வது நாள் இது வரைக்கும் அறிவிக்கலாம். ஆனால் வேர்ல்டு வைடாக இந்த படத்தினுடைய வசூலுங்கிறது வந்து 4 நாளில் 515 கோடி ரூபா. இந்த இந்த வசூல் சொல்கிறீங்கல்ல, ஒவ்வொரு நாளாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. இது முந்தைய படங்களோட வசூல் சாதனையை முறியடிச்சிருக்கா? ஜவான், பாகுபலி, இது மாதிரி. தங்கல், பாகுபலி இந்த 2 படத்தை வசூலையும் இதுவரைக்கும் இந்திய சினிமாவில் எந்த படமுமே கிராஸ் பண்ணலை. நீங்கள் ஷாருக் கான் படம் கூட 1100 கோடி 1200 கோடி ரூபா வசூலாச்சு. ஆனால் பாகுபலி வசூலியே தங்கல் வசூலியே 2000 கோடிங்கிறத இந்தி படமும் பண்ணலை, தென்னிந்திய படங்களும் பண்ணலை. ஸோ இந்த படம் முதல் நாள் வந்து 200 கோடி ரூபா கிராஸ் ஆகிரும்ட்டு எல்லோரும் கணிச்சாங்க. பட் 191 வந்து நின்றுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வசூலில் பெரும்பகுதி இன்றைக்கி 525 கோடி ரூபா நேற்று நைட் ஷோ கூட வந்திருக்கிறதாக புள்ளி ஒரு தகவல் சொல்லுது. ஆனால் அதிகாரபூர்வமாக அவங்க அறிவிக்கும் பொழுது அது உறுதிப்படுத்தும். இந்த வசூலில் 70லேருந்து 80% இந்தி தெலுங்கு பதிப்பில் தான் வசூலாகிருக்கு. தெலுங்கு இந்தி. தெலுங்கில் வந்து பிரபாஸ், ராஜமௌலி அந்த படத்தில் இருக்கார், ராம்கோபால் வர்மா கேமியோ ரோல் பண்ணியிருக்கார். இப்படி பிரபலங்கள் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியில் முழுக்க முழுக்க அமிதாப் பச்சன். ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து கல்கி படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி தான் அவர் இருக்கார். அவர் தான் ஹீரோ. ஏன்னா இந்த படத்தினுடைய ஒரு கதை ஆரம்ப புள்ளியே அஸ்வத்தாமன் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது மகாபாரதத்தில். ஸோ அதுக்கு பின்னாடி தான் மற்ற எல்லா கிளைக்கதைகளும் வர முடியும். பிரபாஸ் வந்து எங்கே வந்து நிற்க போகிறாருங்கிறது 2வது பாகத்தில், அதாவது பாகுபலி முதப்பாகத்தில் வந்து 2வது முதப்பாகம் முடியும் பொழுது கட்டப்பாவை கொண்டது யார் அப்படின்னு எப்படி ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சோ, அது மாதிரி இப்போ கமல் 2ஆம் பாகத்தில் என்ன செய்ய போகிறார்? கமல் யார்? நீங்கள் அஸ்வத்தாமனை தெரியும், கர்ணனை தெரியும், அர்ஜுனனை தெரியும், எல்லாத்தையும் தெரியும். ஆனால் கல்கி அவதாரம் எடுக்கக்கூடிய கிருஷ்ணரை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது தடுக்க வேண்டிய அவசியம் கமல் கேரக்டருக்கு எப்படி வந்துச்சு? இதுதான் 2வது பாகமாக இருக்க போகுது. இந்த அறிவியல் புனைவு கதையை வந்து தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஏசென்ட்ரில் மட்டும் சரி கல்கியில் எல்லாமே சிஜி மார்வல் படம் மாதிரி இருக்கா என்னன்னு பார்த்துருவோம்ட்டு ஒரு செட்டு பார்த்தா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 80% ஆக்குபென்சியில் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நேற்று வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி இனிமேல் தான் என்னன்றது தெரியும். ஆனால் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும்தான் இந்த படம் பயங்கர ஓஹோன்னு தொடக்க நாள்லேருந்து நேற்று மிட் நைட் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல். இந்தி பெல்ட்டில் வந்து ஏன் இந்த வசூல்? இந்தி பெல்ட்டில் வந்து அவங்க சொல்கிறத புள்ளி உரங்களை சொல்லும் பொழுது சொல்கிறாங்க 55% வரைக்கும் ஆக்குபென்சியில் வந்து அந்த படம் ஓடி இருக்கு. அப்படின்னா அமிதாப் பச்சன் மட்டும் காரணம் இல்லை. அங்கே ராம்கோபால் வர்மா ரொம்ப ஃபேமஸான பிரபலமானவர்.
ரெண்டாவது, ஹிந்தியில் இது வரைக்கும் இப்படி ஒரு படம் வரல. அப்படி என்ன சிஜி. ரெண்டாவது, இங்கே டிக்கெட் ரேட்டு ஜாஸ்தி. ஒரு டிக்கெட்டு அதிகாரபூர்வமாகவே 2500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் வந்து இந்த படத்துக்கு வந்து தெலுங்கு படங்கள் மட்டும் இல்லை, தமிழ் படங்களுக்கு அந்த இது இருக்குது. ப்ரீமியர் ஷோவில் படம் பார்க்குறது ஒரு கௌரவமாக நினைக்கக்கூடிய ஒரு மேல்தட்டு வர்க்கம் வெளிநாடுகளில் இருக்குது. ரெண்டாவது, புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 2000 ரூபா 2500 ரூபாங்கிறது சர்வசாதாரணம். அதனால் உங்களுக்கு முதல் நாள் 191 கோடி ரூபா அல்லது 200 கோடி ரூபா கிராஸ் ஆகிறதுங்கிறது வந்து சர்வசாதாரணமாக ஆகிறதுக்கு காரணம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் கம்மி, டிக்கெட் விலை அதிகம், கிராஸ் ஜாஸ்தி. நீங்கள் பாகுபலி அப்படி கம்பேர் பண்ணவே முடியாது. இதுவரைக்கும் இந்திய சினிமாவில் சோலை படத்துக்கு அடுத்து அதிகமான பார்வையாளர் பார்த்த படம் பாகுபலி. அதனுடைய வசூலும் ஜாஸ்தி. அந்த வசூலையும் அந்த பார்வையாளரை நீங்கள் ஷாருக் கானோ, சல்மான் கானோ, அமீர் கானோ அல்லது அடுத்து வந்தவர் பிரபாஸ் நடித்த எந்த ஒரு படமுமே வசூல் பெருசாக இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸு கம்மியாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிறது எவர்கிரீன் பாகுபலி தான். அதுக்கு காரணம் மொழி தெரியாதவங்க கூட அந்த படத்தை பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா, இப்போ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தால் தான் ஒரு பேன் இண்டியா அந்த அளவுக்கு போக முடியுங்கிற ஒரு நிலைமை வந்துட்டு, தமிழில் இது மாதிரியான இப்போ இந்தியன் 2 எடுக்கிறாங்க, இந்தியன் 2, 3 வரப்போகுது. இந்த பட்ஜெட்டும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா இந்த வெற்றிக்கு? இந்தியன் 2, இந்தியன் 3 ரெண்டுக்கு நீங்கள் 400 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்குள்ளேயே லைக்கா மூச்சு திணறி கோர்ட்டுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. தெலுங்கு தயாரிப்பாளர்கள்ட்டே இந்தி தயாரிப்பாளர்கிட்டே இருக்கக்கூடிய அந்த போல்ட்னஸ். சாலார் வந்து 600 கோடி ரூபா பட்ஜெட்டு, சாகு 400 கோடி ரூபா, ஆதிபுருஷ் 700 கோடி ரூபா போடு பார்த்துருவா அப்படின்னு இறங்குறாங்க. ஆனால் தமிழில் அப்படி பண்ண முடியலை. அதுக்கு காரணம் இங்கே இருக்குது ஹீரோக்களுடைய சம்பளம். இப்போ நீங்கள் 600 கோடி ரூபா பட்ஜெட்டில் பிரபாஸுக்கு அவங்க கொடுத்தது 100 கோடி ரூபா சம்பளம் தான். அதுவே இங்கே வந்து 300 கோடி ரூபாயில் அல்லது 150 கோடி ரூபாயில் எடுக்கக்கூடிய விஜய் படத்துக்கு நீங்கள் 250 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க. ரெண்டாவது, இப்போ பிரபாஸ் எங்கே கூப்பிட்டாலும் ப்ரொமோஷனுக்கு வருவார், அமிதாப் பச்சன் வர்றாரு, அதில் இருக்க நடிகர்கள் வர்றாங்க. ஆனால் தமிழ் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமலஹாசனை தவிர்த்து வேறு எந்த ஒரு முன்னணி நடிகரும் தன்னோட படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு கிளம்பி வர்றதுக்கு தயாராக இல்லை. இப்போ நீங்கள் அஜித்தை பற்றி வானலாக அவங்க வந்து, அதாவது அவர் போகிற போக்கில் வந்து கஜகஸ்தானில் ஏதோ ஒரு இடத்துல போகிற இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவுக்கு மேலே விடாமுயற்சின்னு ஒரு டைட்டில் வச்சேன். இதுதான் ஃபஸ்ட்டு லுக்குன்ட்டு நேற்று ரிலீஸ் ஆகுது. நடந்து வர்றார் ஒரு பேக்கோட அவர். ஆமாம் சார். என்னோட ஒரே கேள்வி தான், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் லைக்கா சுபாஸ்கரனா இல்லை அஜித்குமாரா? நீங்கள் ஒரு படத்தினுடைய கல்பாத்தியாகரம் விஜய் நடிச்சிட்ருக்காரு. விஜய் அவரோட ட்விட்டர் பேஜில் வர்றதில்ல. அந்த படத்தினுடைய டைரக்டர் ஃபஸ்ட்டு லுக்கை ரிலீஸ் பண்ணல. கல்பாத்தியாகவரம் அவங்களுடைய அதிகாரபூர்வமான எக்ஸ்ட்ரத்தில் தான் அந்த படத்தினுடைய படத்தினுடைய எல்லா விஷயங்களும் ஃபஸ்ட்டு அப்டேட் ஆகுது. விடாமுயற்சிக்கு யார் ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுற? அந்த படத்தினுடைய செய்தி தொடர்பாளர். அப்போ இது லைக்கா நாலேஜ் இல்லாமல் நடக்குதா இல்லை லைக்கா நாலேஜ்? இப்போ என்னென்னா லைக்காவுடைய முழு கவனமும் இந்தியன் 2 நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அஜித் நடித்த படம் அடுத்த படம் வந்து ரிலீஸுக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு ரிலீஸ் தேதியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாமல் ஏதோ சமாளிப்புக்காக பண்ணது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ அஜித்தினுடைய படம் வந்து மிகப்பெரிய வசூல், பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்னு சொல்கிறாங்க. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கே வரமாட்டார். அப்படிங்கும்பொழுது இங்கே இது மாதிரியான ஒரு 600 கோடி ரூபா 200 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுப்பதை தயாரிப்பாளர் நினைச்சாலே நெஞ்சு வலி வந்துடும். நயன்தாராவே நீங்கள் கூப்பிட முடியலையே. அவங்களே நான் எந்த விழாவுக்கும் வரப்பட்ட இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் படம் ஜெயிச்சது கன்ஃபார்ம் ஆகி அது சக்ஸஸ் மீட்டுக்கு நயன்தாரா வரல. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி நேசிப்பாயான ஒரு படம், படம் விஷ்ணுவர்தன் தான் இந்த அம்மாவுக்கு வந்து தமிழ் சினிமாவில் பில்லா படத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கை கொடுத்தாரு. அந்த குடும்ப விசுவாசத்துக்காக, அந்த நன்றி கடனுக்காக வந்தேன்னு அந்த அம்மா நான் எதுக்குமே போகிறதில்ல அப்படின்னு அதை ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்பொழுது நீங்கள் தமிழ் சினிமாவில்
மணிரத்னம் இல்லை, சங்கர் இல்லை, யாருன்னு நினச்சாலும் பொன்னியின் செல்வனுக்கு மணிரத்னம்னு ஒரு இயக்குனர் இருந்ததுனால தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போக முடியுது இந்தியா பூரா. இப்போ நீங்கள் விஜயை கூப்பிட்டுப்பாங்க, அவர் கட்சியை ஆரம்பித்தாலே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதில்ல, படத்துக்கு எப்படி மீடியாவை சந்திப்பார்? ரஜினி இப்போ கமலஹாசன் இந்த வயசுலையும் போகிறார், ஒவ்வொரு ஊராக போகிறார், இந்தியா பூரா டூர் போகிறாரு, மும்பையில் ஃபங்க்ஷன், மலேசியாவுக்கு போகிறாரு, மலேசியாவில் ப்ரொமோஷனையும் பார்க்குறாரு, அரசியல் வேலையும் பார்க்குறாரு. அங்கே போய் ஊழலை பற்றி அந்த நாட்டு பிரதமரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி மன்னரோட சந்திக்கிற அந்த பிரதமர் அறிவார்ந்த விவாதத்தை நான் பண்ணேன் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு நடிகரை நீங்கள் தமிழ் சினிமாவில் எங்கேயுமே தேட முடியாது. அப்புறம் எப்படி இங்கே வந்து நீங்கள் 600, அதாவது தமிழ் சினிமா பெரிய சினிமா அப்படி இப்படி பெருமை அடிச்சுக்கலாம். ஆனால் அந்த சினிமாவை மேன்மைப்படுத்த அல்லது முன்னிலைப்படுத்துறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருமே தயாராக இல்லை, கமலஹாசனை தவிர. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கல்கி மாதிரி இங்கே எடுக்க முடியுமான்னு கேட்டேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய தீப்பெட்டி சைஸு கன்னடத்தில் கூட கேஜிஎஃப் எடுத்துட்டாங்க. இந்த படம் வந்து தமிழ் படத்துக்கே டஃப் கொடுத்துச்சு, விஜய் படத்துக்கு. ஆனால் இந்த படம் கல்கி படம் வந்து தமிழ் சினிமாவில் திரையரங்கில் ஒரு சின்ன அதிர்வை கூட கொண்டு வர முடியலை. அதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம். இப்போ கேஜிஎஃப் படம் வர்றதுக்கு முன்னாக்க தமிழ்நாட்டில் அந்த படத்தை பற்றி பெரிய ப்ரமோஷன் இருந்தது, பெரிய ப்ரமோஷன் இருந்துச்சு. கல்கி படத்துக்கு நீங்கள் திரும்பி பார்த்தா எங்கேயுமே ப்ரமோஷன் இல்லை. கடைசி அந்த 5 நிமிஷம் கமல் அந்த ஸ்க்ரீனில் வர்ற எக்ஸ்போசருங்க வந்து எக்ஸ்ட்ராரியாக இருக்கும். இங்கே மல்டிப்ளெக்ஸில் இங்கே சென்னையிலையும் அந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுதுனாக்கா தெலுங்கு, ஹிந்தி எல்லா மக்களும் இருக்கக்கூடிய நகரம், அதனால் இங்கே ஹவுஸ்ஃபுல்லாக போகுது. அதனுடைய தலைவிதி தமிழ்நாட்டில் என்னங்கிறத இன்றைக்கி மேட்னி ஈவினிங் ஷோவில் தான் தீர்மானிக்க முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.